வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், நிஃப்டி வந்து அதோடைய நாளுடைய லோவை கீழே பிரேக் பண்ணி முடிஞ்சிருக்கு. அதனால் ப்ராபபிலிட்டி வந்து தொடர்ந்து கீழே போகலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முக்கியமான ரேஞ்சஸாகவும் சிபிஆரில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், மேஜர் சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய அந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டு கீழே பிறந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இந்த லோவையும் பிரேக் பண்ணிட்டு நல்லா கீழே போணுச்சுன்னா தொடர்ந்து கீழே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா, சப்போஸ் ஹையை பிரேக் பண்ணும் சமயத்தில் ஃபஸ்ட்டு இந்த கேப் டவுன் ஆன அந்த பிளேஸை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜராக இருக்கும். அதனால் இந்த சப்போர்ட் லெவலுக்கும் கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே போணுச்சுன்னா இந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே போயிடும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கேப் மேலே ஃபில் பண்ணும். பட் என்ன ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ எல்லா கண்டிஷனும் பொறுமையாக செக் பண்ணணும். ஹையாக லோவாக எதை பிரேக் பண்ணுதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே 1 ஹவரில் இந்த லாங் பேரிஷ் கேல்சிக்ஸ் வந்து இருந்துச்சு. அதோடைய ஹையை வந்து 24,295, அது ரெசிஸ்டன்ஸு. அதே 1 ஹவர் குரூப்பில் வந்து கீழே நீளமான விக் போட்டிருந்தது 23,893. அந்த 2 லெவல், அந்த ரேஞ்சஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல நீளமாக இருக்க கேல்சிக்ஸு, அடுத்த விக்கு. ஸோ ரெண்டுக்கும் இடையில் 24,051 வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து சப்போர்ட் எடுக்கணும், இல்லை பிரேக் பண்ணணும். சப்போர்ட் அடிச்சுன்னா மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் லெவலு, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திரும்ப சப்போர்ட் லெவலு, இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழே. இதுதான் வந்து கண்டிஷனாக இருக்கும். இந்த 2 பவுண்ட்ரியில் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு, சிபிஆருக்கும் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் பேரிஷு. ஸோ பேரிஷை தான் வந்து சிபிஆரில் சொல்லுது. 1 மோர் செல்லிங் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். அதுக்கு சிபிஆர்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகுதுன்னா S1 வரைக்கும் போகலாம். S1ஐயும் தாண்டி சப்போர்ட் எடுக்குதுன்னா S2 வரைக்கும் போகலாம். இதே S1லேருந்து சப்போர்ட் S1 பிரேக் பண்ணால் S2, S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப சிபிஆருக்குள்ளே வந்து வரும். ஆனால் நம்ம சிபிஆர்லேருந்து எந்த பையும் பண்ண வேண்டாம், R1 வரைக்கும் போகட்டும். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் கீழே வர சொன்ன வாய்ப்புகள் வந்து இருக்குது. R1 தாண்டி சப்போர்ட் எடுத்தால் அது அப்படியே வந்து R2 போகும். இதுதான் வந்து கண்டிஷனு. இதுதான் நம்ம நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ இது அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு வரும். பேங்க் நிஃப்டியை வந்து பாருங்கள், முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருந்து அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் கீழே பிரேக் பண்ணி க்ளோஸாக இருக்குது. கேப் டவுனில் வந்து போய் முடிஞ்சிருக்கு. ஸோ எப்பயும் போல் இந்த பேரிஷ் கேல்சிக்ஸோடைய ஹை லோ மார்க் பண்ணிக்கலாம். அந்த சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த சப்போர்ட்லேருந்து நாளைக்கு என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹையை மேலே சப்போஸ் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணும், மேலே போகும். இல்லை இந்த பேரிஷ் கன்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த லோ அல்லது க்ளோஸிலேருந்து அது அப்படியே கன்டினியூ ஆகணும் கீழே. அப்படி கன்டினியூ ஆகிடுச்சுன்னா கீழே. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது, மேலே ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த லெவலு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த லெவல், அப்படின்னு தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்கும். அதனால் முக்கியமான ரேஞ்சஸை இதை வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். நிஃப்டிக்கு என்ன வந்துச்சோ அதே போல் தான் இங்கேயும் பாருங்கள், நீளமான பேரிஷ் கேல்சிக்ஸு விக்கு, அந்த பவுண்ட்ரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பவுண்ட்ரி மேலே பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழே. ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா திரும்ப சப்போர்ட் வந்துடும். சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்தால் திரும்ப வந்து இந்த ரேஞ்ச் போகும். இதுதான் வந்து கண்டிஷனாக இருக்கும். அப்படியே சிபிஆர், லோயர் வேல்யூ சிபிஆருக்கும் கீழே க்ளோசிங் ப்ரைஸு, இதுவும் வந்து பேரிஷ் இண்டிகேட் பண்ணுது. நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ரூல் தான். சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு செல் போடுது அப்படின்னா S1, S1 தாண்டி செல் போடுதுன்னா S2, S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் சிபிஆர் வரும். சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா பையிங் வேண்டாம். இங்கே அப்படியே R1 வரைக்கும் வந்துட்டு R1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா தான் அது R2 வந்து போகும். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர் போயிடும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் R1 ரேஞ்சை நல்லா நோட் பண்ணிப்போம். அந்த R1 ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணால் தான் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் வரை அந்த R1லேருந்து ரிஜெக்ட் ஆனாலும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரை செல்லிங் கொண்டு வாய்ப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ரிசர்ச்சு. இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள்.